வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரொம்ப சாதாரணமானது இல்லைங்க. இது ஒரு கல்வி நிறுவனத்தோட கதை. அது மட்டும் இல்ல, இது ஒரு காட்டோட வாழ்க்கைங்க. உயிரோட போராட்டம் பத்தின கதைங்க. ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள முதல்ல வர்றது என்னன்னு சொல்லுங்க? டாப் கிளாஸ் இன்ஜினியர்ஸ், உலகத்தரம் வாய்ந்த சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கட்டடங்கள். ஆனா இந்த ஐஐடி வளாகம் வெறும் காங்கிரீட் கட்டிடங்களால மட்டும் ஆனது இல்லை நண்பர்களே. 625 ஏக்கர் பரப்பளவுல சென்னை மாநகரத்துக்குள்ளேயே ஒரு மினி காடுங்க. ஒரு காலத்துல இந்த இடம் கிண்டி தேசிய பூங்காவோட ஒரு பகுதி. ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, சிஎல்ஆர்ஐ, கிண்டி நேஷனல் பார்க்கு, வேளச்சேரி, அதுக்கப்புறம் பள்ளிக்கரணை எல்லாம் சேர்ந்துதாங்க ஒரு பெரிய காடா இருந்துச்சு. நம்ம இந்த இடத்த ரோடு போட்டு சின்ன சின்னதா பிரிச்சு நம்மளோட வீட்டை கட்டி இங்க வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா உயிரினங்களையும் விரட்டி விட்டு அழிச்சுட்டோங்க. இங்கெல்லாம் கருப்பு மான் ஓடுற நிலங்க. அது எறும்பு தின்னி நடமாடுற பாதைங்க. பாம்புகளும் உடும்புகளும் அரிய மரங்களும் வாழ்ந்த ஒரு உயிருள்ள ஒரு உலகங்க அது. ஆனா இப்போ வளர்ச்சின்னு சொல்லி நம்மளோட கிரெடில் டு கிரிமேஷன் வரைக்கும் இந்த காட்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோல ஆதாரத்தோட உண்மையோட மனசை தொடுற மாதிரி பேச போறோங்க. நண்பர்களே, நம்மள பல பேருக்கு ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னா ஒரு பெரிய உயர்தர கல்வி நிறுவனம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, இது சென்னையோட நுரையீரல்ங்க, லங்ஸ். இந்த 625 ஏக்கர் ஐஐடி வளாகம் தென்னிந்தியாவோட வறண்ட வெப்பமண்டல முள்காடு, அதாவது டிராபிக்கல் ட்ரை தான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்ங்க அது. சென்னை மாதிரி ஒரு காங்கிரீட் சிட்டிக்குள்ள இப்படி ஒரு இயற்கை மண்டலம் இருக்கிறது ரொம்பவே அதிசயங்க. 2006 ஒரு தன்னார்வலர் நிறுவனம் என்ன பண்ணாங்க, ஐஐடி வளாகத்துக்குள்ள ஒரு சின்ன பல்லுயிர் ஆய்வு நடத்தினாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 51 வகையான பறவைகள், 51 வகையான பட்டாம்பூச்சிகள், 300க்கும் மேற்பட்ட தாவரங்கள், அப்புறம் 12 வகையான பாலூட்டிகள். இதோட நிக்கலங்க, கருப்பு மான், புள்ளிமான், நட்சத்திர ஆமை, எறும்பு தின்னி, உடும்பு, இது எல்லாம் இங்க இருக்கிற ஐஐடி காட்டுல மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிச்சு வாழ்ந்ததா பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா கருப்பு மான், இந்த மான் இந்திய விலங்கு சட்டப்படி மிக உயர்ந்த பாதுகாப்பு பெற்ற உயிரினங்க. புலிக்கு ஈக்குவலா இதுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. கிண்டி தேசிய பூங்கால ராஜ்பவன் வளாகத்துல இதுங்களுக்கு சமமான பயோடைவர்சிட்டி ஐஐடி வளாகத்திலயும் இருந்துச்சுன்றாங்க. ஆனா நண்பர்களே, இங்கதான் கதை ட்விஸ்ட் ஆகுது. 2001 முதல் 2013 வரைக்கும் 12 வருஷத்துல 52 ஏக்கர் காட்டை கம்ப்ளீட்டா அடிச்சிட்டாங்க. 8100 மரங்களை ஐஐடி வளாகத்துல இருக்கிறவங்க வெட்டிட்டாங்க. இது என்ன மட்டும் இல்ல சார், நண்பர் மட்டும் இல்ல, இது மான்களோட வீடு, பறவைகளோட கூடு, எறும்பி திண்ணியோட ராத்திரியில பயணம் பண்ற இடங்க அது. இந்த மரங்களை எதுக்காக வெட்டப்பட்டதுன்னா, மாணவர் விடுதிகள், பேராசிரியர் குடியிருப்புகள், புதிய கல்வி கட்டிடங்கள், விளையாட்டு வளாகங்கள், வணிக மையங்கள், ஏன் ஒரு பெட்ரோல் பங்கு கூட அங்க உள்ள வச்சிருக்காங்க.
2005 பம்பா விடுதி கட்டும்போது, 2007 இமயமலை மெகா மெஸ் கட்டும்போது, 2010 ஒரு பெரிய விளையாட்டு வளாகம் கட்டும்போது, இந்த எல்லா கட்டுமானங்களாலும் கருப்பு மான் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டதா பதிவுகள் சொல்லுதுங்க. ஒரு 2 கிரவுண்டு பிளஸ் 6 மாடி கட்டடம் கட்டினா 60ல இருந்து 150 மரங்களை அந்த இடத்துல வெட்டி ஆகணும். இப்படி கட்டிக்கிட்டே போனா காட்டுக்கு கடைசியில என்னதாங்க மிச்சம்? இது பயங்கரமான விஷயம் என்னன்னா, ஐஐடியோட எதிர்கால திட்டங்கள், மாணவர்கள் எண்ணிக்கை 5500ல இருந்து 8000 உயர்த்த போறாங்களாம். மொத்த மக்கள் தொகை 14400 பேர் அந்த வளாகத்துக்குள்ள இருக்க போறாங்களாம். இதுக்காக 58 ஏக்கர் வனப்பகுதி, 10,000 மரங்கள் அழிக்க திட்டமிட்டு இருக்காங்கன்னு அறிக்கைகள் சொல்லுதுங்க. ஒரு காலத்துல சேட்டலைட் கேம்பஸ் வெளியே அமைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இங்கேயே கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களே. சூழல் ரீதியா இது மிகப்பெரிய தவறுங்க. மெத்த படிச்சவங்களுக்கு நம்மெல்லாம் என்ன சொல்ல முடியுங்க? சட்ட ரீதியா பார்த்தா இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குங்க. இந்த கட்டிடங்களுக்கு பெரும்பாலானவைக்கு இதுவரைக்கும் சிஎம்டிஏ அனுமதி கொடுக்கவே இல்லைங்க. அவங்களும் வாங்கல வச்சுங்களேன். நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கிளியரன்ஸ் அதுவும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் இருக்கா? அதுவும் கிடையாது. 20,000 சதுர மீட்டருக்கு மேல கட்டுமானம் நடந்தா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கிளியரன்ஸ் கட்டாயம் பண்ணணுங்க. இப்போ கிண்டி நேஷனல் பார்க் இருக்கு பாத்தீங்களா, அது 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள எந்த திட்டம் பண்ணாலும் நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஸ்டாண்டிங் கமிட்டிட்ட ஒப்புதல் வாங்கணுங்க. ஆனா 2001 இருந்து 2013 வரைக்கும் கட்டப்பட்ட 37 கட்டிடங்களுக்கு இந்த அனுமதிகள் இல்லை அப்படின்னு சென்னையில இருக்கிற ஒரு சாலிடாரிட்டி குரூப் ஆய்வு சொல்லுதுங்க. ஆர்டிஐல கேள்விகள் யாரான்னு கேட்டா ஒரு பதில் கூட வரதில்லையாங்க. வெளிப்படை தன்மையே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா பாத்துங்களேன். இதோட சேர்ந்து ஐஐடி ரிசர்ச் பார்க் தரமணி 11.6 ஏக்கர் நிலங்க வணிக நோக்கத்துக்காக 5 ஸ்டார் ரிசர்ச் பார்க் பண்ணியிருக்காங்க. இது 2010 இருந்து செயல்படுதுங்க. ஆனா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கவே இல்லைன்னு சொல்றாங்க. 2013 தான் விண்ணப்பம் செஞ்சாங்களா. அதுவும் போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஏஏக்கு கட்டினதுக்கு அப்புறம் அனுமதி. சட்டப்படி அப்படி ஒரு விஷயமே கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் மேல வருஷா வருஷம் சாரங் அப்படின்ற ஒரு பெரிய கலாச்சார விழா கொண்டாடுறாங்க. அந்த ஒரு விழாவுக்கு மட்டும் 50,000க்கு மேல மக்கள், 13,000 கார் இந்த ஐஐடிக்குள்ள வருங்க. மான்கள் ஓடுற இடமெல்லாம் பார்க்கிங் லாட்டா மாறிடுங்க. 3.5 டன் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மட்டும் ஜெனரேட் பண்றாங்க. மட்டும்தான், அவ்வளவுதான். பட்டாசு சத்தம், அப்புறம் டிஜே இசை, நைட் லைட்டு, இதெல்லாம் சும்மா சார். இந்த விலங்குகளுக்கு ஒன்றும் பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கும். வனவிலங்குகளுக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சல. எங்கடா ஓடி போயிடலாம் அப்படின்னு எல்லா விலங்கும் அங்கேயும் இங்கேயும் மிரண்டு போய் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு சார். 2012 மட்டும் 50க்கும் மேற்பட்ட வனவிலங்கு மரணம், கருப்புமான் உட்படங்க. இதை சொல்லவே பயமா இருக்குங்க. என்னன்னா, இந்தியாவில் ராஜஸ்தான்ல மிகப்பெரிய கோர்ட் கேஸ் ஒண்ணு ஒரு சினிமா நடிகர்களால உண்டாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சாலைகள், கட்டிடங்கள், மழைநீர் ஓட்டம் மாறுதல், கிரவுண்ட் வாட்டர் குறையிறது, ஃப்ளட் ரிஸ்க் இதனால ரொம்ப அதிகரிக்க போகுதுங்க. இது எல்லாமே ஒரு அருமையான ஈகோ சிஸ்டத்தை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல ஐஐடியோட விஷன் என்ன சொல்லுது தெரியுமாங்க? சமூக சூழலியல் பொருளாதார சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட விஷன் சமூக சூழலியல் பொருளாதார சமநிலை.
ஆனா நடைமுறையில நேர்மாறா இருக்குன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு தெரியுதா? முதல்ல இங்க இருக்கிற எல்லா கட்டுமானங்களுக்கும் முதல்ல ஸ்டாப் பண்ணணுங்க. இண்டிபெண்டன்ட் என்விரான்மெண்டல் ஆடிட் அது செய்யணுங்க. முதல்ல முழு டிரான்ஸ்பரன்சி இருந்தா தாங்க நல்லது. சேட்டலைட் கேம்பஸ் வெளியே தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் செயல்படணுங்க. கேம்பஸ்ல உள்ள காட்டுக்கு பாதுகாப்பு தேவைங்க. ஐஐடி வளாகத்துக்கும் கிண்டி தேசிய பூங்கா மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 சேம் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் கொண்டு வரணுங்க. ஏன்னா அதோட பகுதி தானே இது, இல்லையா? சாரங் மாதிரி ஒரு பெரிய விழா உண்டாச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரிக்ட் ஈகோ கைடன்ஸ் கொண்டு வரணுங்க. ஒரு கல்வி நிறுவனம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு உயிர் வாழ்ற காடுங்க. சென்னை மக்களுக்கு வரப்போற ஜெனரேஷனுக்கு பணம் மட்டும் போதாதுங்க, வாழ்றதுக்கு காத்து நிலம் தண்ணி எல்லாம் வேணுங்க. அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு அப்புறம் அறிவாளின்னு சொல்லிக்கிறதுல என்ன லாபங்க? நண்பர்களே, 2006 பயோடைவர்சிட்டி அறிக்கை ஐஐடி வளாகத்துக்கு ஒரு பேஸ்லைன் பயோடைவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்ததுங்க. ஆனா 2013 சென்னை சாலிடாரிட்டி குரூப் சொன்ன ஒரு உண்மை சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம நாட்டுல ஒரு பக்கம் அம்மாவோட பேர்ல ஒரு மரம் நடுங்கன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலயும் மரம் நடுனாங்க. ஆனா இன்னொரு பக்கம் 52 ஏக்கரை அடிச்சு 8100 மரங்களை வெட்டி 50க்கும் மேற்பட்ட வனவிலங்கு மரணங்களை உண்டாக்குறோங்க. 2025க்கான அபிஷியல் பயோடைவர்சிட்டி டேட்டா இது வரைக்கும் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த மௌனம் ரொம்ப ஆபத்தான மௌனம்னு நினைக்கிறேங்க. ஐஐடி மெட்ராஸ்ங்கிறது வெறும் கல்வி நிறுவனம் இல்லைங்க, அது சென்னை நகரத்தோட ஒரு அரிய வன உயிரின சரணாலயம் கூட. இந்த அழிவு தொடர்ந்தா இந்த காடு ஒரு காங்கிரீட் ஜங்கிளா மாறிடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்றதுக்கே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு வீடியோ இல்லைங்க, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எச்சரிக்கைங்க மக்களுக்கு. ஏன்னா வரப்போற காலத்துல இருக்கிற ஜெனரேஷன் நல்லா வாழணுங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான எண்ணங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில்